வணக்கம். உலக வங்கி, வேர்ல்ட் பேங்க், IMF, கார்ப்பரேட், பிஜேபி, RSS மற்றும் கோதி மீடியா, இந்த அனைத்து நபர்களுமே உங்களிடம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரம், பொய் ப்ரொபகண்டா என்ன? மூன்றாவது முறையும் பிரைம் மினிஸ்டர் மோடி தான் சக்கரவர்த்தி சம்ராட்டாக பதவியேற்க போகிறார். இந்த முறை 400ஐயும் தாண்டி விடுவோம் என்கிற ஒரு கணக்கை இவர்கள் எடுத்துக்காட்டி வருகிறார்கள். இதற்கு பின்னாடி ஷாம் தாம் தண்ட பேத் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை அல்ல, இந்த முறையும் பிஜேபி தான் பதவியில் அமர வேண்டும் என்கிற அந்த அக்கறையுடன் அனைத்து நபர்களுமே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். விவசாய போராட்டம் என்றால் எங்களுக்கு என்ன? மக்கள் விலைவாசியை பற்றி கவலைப்பட்டால் எங்களுக்கு என்ன? எதிர்கட்சி இருந்தால் என்ன, இல்லாமல் இருந்தால் என்ன? இவிஎம் வைத்து நீங்க ஓட்டு போட்டால் என்ன, அல்ல இவிஎம் இல்லாமல் நீங்க பேலட் பேப்பரில் ஓட்டு போட்டால் என்ன? இந்த முறையும் பிஜேபி தான் சாசனத்தில் அமர வேண்டும் என்கிற அந்த அக்கறை, அந்த முடிவை இவர்கள் எடுத்து விட்டார்கள். காரணம், பிஜேபி வந்தால் மட்டும்தான் கார்ப்பரேட்டிடம் இந்த நாட்டை இன்னும் கூறு போட்டு விற்கலாம். வேர்ல்ட் பேங்க், IMF இந்தியா மீது இன்னும் கடனை திணிக்கலாம். கோதி மீடியா, இந்த அரசியல் கட்சி இருந்தால் மட்டும்தான் அவர்களுடைய வருமானம் போய் சேரும். RSS, பிஜேபி இருந்தால் மட்டும்தான் அவர்கள் இந்த நாட்டில் திணிக்கக்கூடிய விஷயத்தை, எதை அவர்களால் 100 வருடமாக திணிக்க முடியவில்லையோ, ஹிந்து ராஷ்டிரா என்கிற அந்த ஐடியாலஜியை வைத்து தன்னுடைய பொலிட்டிக்கல் பவரை எப்படி திணிக்கலாம் என்று நினைத்தார்களோ, அதை பிஜேபி இருந்தால் மட்டும்தான் திணிக்க முடியும். பிஜேபி இவர்கள் அனைத்து நபர்களுக்குமே தொண்டு செய்து தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக, தன்னுடைய பண லாபத்திற்காக, தன்னுடைய அனைத்து திட்டங்களையுமே இவர்களை வைத்து தீட்ட பார்க்கிறது. இந்த அனைத்தையும் வைத்து ஒரு டீல் பேசப்பட்டது. யாரிடம்? இந்தியா அலைன்ஸிடம். யார் இந்த இந்தியா அலைன்ஸ் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இதில் ஆம் ஆத்மி கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறார், முன்னாள் சிவசேனா உத்தவ் தாக்கரே இருக்கிறார். இதில் நீங்க பார்த்தீர்கள்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் இருக்கிறார்கள். இதே போன்று பல்வேறு இடங்கள். இந்த டீல் என்ன பேசப்பட்டது? நாங்க சொல்லும்படி நீங்க கேட்டீர்கள்னா, எங்களுடன் நீங்க இணைந்து விட்டீர்கள்னா, அல்ல இந்தியா அலைன்ஸை விட்டு நீங்க வெளியேறி விட்டீர்கள்னா, உங்கள் மீது இடி எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காது. CBI உங்கள் மீது வழக்கு போடாது. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்கள் அக்கவுண்டில் கை வைக்காது. உங்களை சிறையிலும் அடைக்க மாட்டோம். இந்த டீல் பேசிக்கொண்டிருக்கும் போதே இந்தியா அலைன்ஸ் அந்த டீலை தூர வீசிவிட்டது. எங்களுக்கு இந்த டீல் தேவையல்ல. எத்தனை நாட்கள் வரை தான் நீங்க எங்களை பயமுறுத்த போறீர்கள்? இடியை வைத்து, CBI வைத்து, இன்கம் டாக்ஸை வைத்து இன்னும் எத்தனை நாட்கள் வரை தான் நாங்கள் எங்களுடைய பயத்திலிருந்து போராடி கொண்டிருப்போம்? நீங்க என்ன செய்ய நினைத்தாலும் எங்களுக்கு கவலை அல்ல. நாங்க எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை தீர்த்து விடுவோம் என்று அவர்கள் வந்து விட்டார்கள். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, இன்கம் டாக்ஸ் ஆக இருக்கட்டும், இடியாக இருக்கட்டும், அல்ல CBI ஆக இருக்கட்டும், இவர்களை வைத்து எந்த பயத்தை இவர்கள் காட்டினார்களோ, அதற்கும் மேல அரசியலில் ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய திருப்பம் வந்துவிட்டது. பீகார், உத்தரப்பிரதேஷ் மற்றும் மகாராஷ்டிரா, இந்த 3 மாநிலங்களில் இருக்கக்கூடிய 175 சீட்டுகளுக்கான அந்த vote sharing, அந்த சீட் ஷேரிங் என்கிற விஷயம், இந்த அனைத்து கட்சிகளுமே, இந்தியா அலைன்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே ஒன்று கூடி முடிவு எடுத்து விட்டார்கள். மகாராஷ்டிராவில் யாருக்கு எத்தனை சீட்டுகள், உத்தரப்பிரதேசத்தில் யாருக்கு எத்தனை சீட்டுகள், டெல்லி அண்ட் பஞ்சாபில் யாருக்கு எத்தனை சீட்டுகள், இது போன்ற விஷயங்களை இவர்கள் கலந்து ஆலோசித்து விட்டார்கள். மீதம் இருக்கக்கூடிய மாநிலங்களிலும் இந்த முடிவு எடுக்கப்படும். இது முதல் விஷயம். இன்னொரு பக்கம், இன்னைக்கு விவசாய போராட்டத்தில் என்ன நடந்தது? எங்களிடம் ஒரு ரொம்பவே முக்கியமான குரூஷியல் டாக்குமெண்ட் கையில் கிடைத்திருக்கிறது. ஒரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட். எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள், இதை பற்றியும் பேச போகிறோம். ஆனால் இன்னொரு பக்கம், சத்யபால் மலிக் அவர்கள் இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து, அரசாங்கம் செய்யக்கூடிய அந்த அட்டூழியங்களை, ஊழல்களை பார்த்து, இந்த நாட்டு கார்ப்பரேட்டை எக்ஸ்போஸ் செய்த வேலையை பார்த்தார். அவருடைய வீட்டில் நேற்று CBI ரேடை போட்டிருக்கிறது. அவர் ஊழல் செய்தபடி, அவர் டெல்லியில பார்த்தீர்கள், ஒரு சின்ன வீட்டில் இருக்கிறார். 2 BHK வீடு தான் அவருடைய வீடு. அவர் வீட்டில் மட்டுமல்லாமல் அவருடைய கிராமத்தில், அவருடைய சொந்தக்காரர்களில் அனைத்து இடங்களிலுமே இந்த
ரேட் போடப்பட்டிருக்கிறது. இடியும் ரேட் போட்டிருக்கிறது, சிபிஐயும் ரேட் போட்டிருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இவர் இந்த நாட்டு அரசாங்கத்தை எக்ஸ்போஸ் செய்து விட்டார், அதனால் இவரை விடக்கூடாது. இவர் கையில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ்கள் லோக்சபா தேர்தலுக்கு முன்பு வெளிவந்து விட்டால் அரசாங்கம் எப்படி களத்தில் இறங்கும், எப்படி 2024ஆம் ஆண்டு தேர்தலில் இவர்கள் நினைத்திருக்கக்கூடிய அந்த அனைத்து விஷயங்களையுமே திணிக்க முடியும் என்கிற அந்த விஷயம். சரி, முதலில் விவசாய போராட்டத்திலிருந்து தொடங்கலாம். விவசாய போராட்டத்திற்கான எங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை நீங்க பார்த்தீர்கள். அது வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து கிடைத்த மிக முக்கியமான டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்டில் எழுதப்பட்ட விஷயங்கள் 13ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை 4 விவசாயிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். 46 விவசாயிகள் சிவியர் இன்ஜுரிஸ்களுடன் சீரியஸான நிலையில் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 18க்கும் மேற்பட்ட நபர்களில் கன் ஷாட் இன்ஜுரிஸ், அதாவது துப்பாக்கி சூட்டு காயங்கள் இருக்கிறது. இந்த டாக்குமெண்ட்ஸ்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இது வந்து அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை ராஜேந்திரா ஹாஸ்பிட்டல், பட்டியாலாவில் இருக்கக்கூடிய ராஜேந்திரா ஹாஸ்பிட்டல் இருந்து எங்களுக்கு கிடைத்த இந்த டாக்குமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ஸில் நீங்க பாருங்க, இந்த டாக்குமெண்ட்ஸில் நீங்க பார்த்தீர்கள்னா 3 விவசாயிகள் மாரடைப்பால் இறந்திருக்கிறார்கள். ஒரு விவசாயி பிராட் டெட், பிடி என்று எழுதியிருக்கிறார்கள், அதாவது கொண்டு வரும் போதே அவர் உயிரிழந்து விட்டார் என்று. கியான் சிங் கெனரி பார்டரில் இவருடைய மரணம் நடந்திருக்கிறது. அங்க போராடி கொண்டிருக்கும் போது காலை 7:29 16ஆம் தேதி அவர் உயிரிழந்தபடி இந்த தகவல் கிடைத்திருக்கிறது. அடுத்த விவசாயி மஞ்சீத் சிங் 20ஆம் தேதி இவரும் கார்டியாக் அரெஸ்டால் உயிரிழந்திருக்கும்படி அந்த டாக்குமெண்ட் எடுத்து காட்டுகிறது. 3வது விவசாயி நிரந்தர் பால் சிங் கார்டியாக் அரெஸ்ட் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். 20ஆம் தேதி இவருடைய மரணம் நடந்தது. கடைசியாக நீங்க பார்த்தீர்கள்னா சுப் கிரண் சிங், வயது 21, பிராட் டெட். இவருடைய மரணத்திற்கான காரணம் என்னவென்று இன்னும் தெரியவில்லை. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இன்னும் வெளிவரவில்லை. ஆனால் இவர் பிராட் டெட் என்று எழுதியிருக்கிறார்கள். விவசாய போராட்டத்தில் என்னெல்லாம் கார்ப்பரேட்டுக்கு லாபம் கிடைக்கிறது, விவசாய போராட்டத்தை எதற்காக இந்த நாட்டு அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை, இது போன்ற பல்வேறு விஷயங்களை நேற்று நாங்கள் உங்கள் முன் எடுத்து வைத்திருந்தோம். அதற்கான ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்தை நான் எடுத்து காட்டி விடுகிறேன். எதற்காக இந்த நாட்டு அரசாங்கம் விவசாய போராட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, எம்எஸ்பி விலைக்கு அவர்கள் எதற்காக ஒத்துக்கொள்ளவில்லை என்கிற விஷயம். அப்படி எம்எஸ்பி விலையில் நீங்க இந்த பொருட்களை வாங்க ஆரம்பித்து விட்டீர்கள்னா கார்ப்பரேட் எந்த கோடிக்கணக்கான ரூபாயை இந்த நாட்டு விவசாயத்தை கண்ட்ரோல் செய்வதற்காக இன்ஃபியூஸ் செய்து வருகிறதோ, இந்த நாட்டில் உற்பத்தியாக்கக்கூடிய இந்த விஷயங்களை இந்த நாட்டு அரசாங்கம் எம்எஸ்பி விலையில் வாங்குவதை விட கார்ப்பரேட் வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் செய்வது குறைவான விலையில் கிடைக்கும் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்கள் மீது வெளிநாட்டில் விளையும் அந்த பொருளை திணித்து சம்பாதிக்கக்கூடிய வேலையை யார் பார்க்கிறது என்றால் அது கார்ப்பரேட். இதற்கான ஒரு விளக்கமான வீடியோவை நேற்று நாங்கள் போட்டிருக்கிறோம். அதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்க பார்த்தீர்கள், அதற்கான லிங்கையும் நான் கொடுத்து விடுகிறேன். தயவு செய்து அந்த வீடியோவை பாருங்கள். ஒரு நீண்ட வீடியோ, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, நேற்று காங்கிரஸ் கட்சியிலிருந்து அவர்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டிலிருந்து 65 கோடி ரூபாயை இந்த நாட்டு அரசாங்கம் திருடி விட்டது. இது காங்கிரஸ் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. காங்கிரஸ் உடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து இந்த நாட்டு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அரசாங்கம் 65 கோடி ரூபாயை திருடிவிட்டார்கள் என்கிற அந்த குற்றச்சாட்டை காங்கிரஸ் எடுத்து வைத்திருக்கிறது. எப்படி என்று நீங்க பாருங்கள். காங்கிரஸ் இன்கம் டாக்ஸை கட்டவில்லை, அதனால் நாங்க அந்த பணத்தை எடுக்கிறோம் என்கிற அந்த விஷயத்தை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் செய்திருக்கிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும். காங்கிரஸ் அக்கவுண்ட்ல இருந்த 200 கோடி ரூபாயை முடக்கிவிட்டார்கள் ஏற்கனவே. காங்கிரஸால் எந்த விதமான பேமெண்ட்டையும் ரிலீஸ் செய்ய முடியாதபடி அந்த அக்கவுண்ட்களை முடக்கிவிட்டார்கள். வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் எந்த விதமான செலவையும் செய்யாதபடி அவர்களை முடக்க வேண்டும். இது காங்கிரஸ்க்கு மட்டுமல்ல, இந்தியா அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமே
இது பொருந்த போகிறது. இந்த டீலிங் என்கிற விஷயத்தை நான் தொடக்கத்தில் கூறினேன் இல்லையா? அப்போ ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்சிவாக இருக்கட்டும், ஆர்ஜேடியாக இருக்கட்டும், சமாஜ்வாதி பார்ட்டியாக இருக்கட்டும், யாரெல்லாம் பிஜேபிக்கு செவி சாய்க்கவில்லையோ அந்த அனைத்து கட்சிகளுக்கான நிலை இப்படித்தான் மாறப்போகிறது. இன்கம் டாக்ஸ் உடைய ரூலை நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு அரசியல் கட்சி இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடாது, கட்ட தேவையல்ல, எக்ஸம்ஷன் கொடுத்திருக்கிறார்கள். பிஜேபி இன்னைக்கு வரை ஒரு நயா பைசா இன்கம் டாக்ஸை கட்டவில்லை. ஒரு இண்டிவிஜுவலாக, அதாவது ராகுல் காந்தி நிச்சயமாக இன்கம் டாக்ஸ் கட்டணும், சோனியா காந்தி கட்டணும், பிரியங்கா காந்தி கட்டணும், காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் கட்டணும், பிரைம் மினிஸ்டர் மோடி தனிச்சையாக கட்டணும், பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இன்கம் டாக்ஸை கட்டணும், அமித்ஷா கட்டுவார். ஆனால் பிஜேபி ஆஸ் a பொலிட்டிக்கல் பார்ட்டி அவர்கள் கட்டுறார்கள் என்றால் தேவையில்லை. டிஎம்கே ஆஸ் a பொலிட்டிக்கல் பார்ட்டி கட்டுறோம்னா தேவையில்லை. அதாவது கட்சி நிதி அதற்கான இன்கம் டாக்ஸ் கட்ட தேவையல்ல என்கிற விஷயத்தை இந்த நாட்டு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மறந்து விட்டதோ. காங்கிரஸ் அக்கவுண்டில் இருந்து 65 கோடி ரூபாயை நழுவி விட்டார்கள், எடுத்து விட்டார்கள். அப்போ ஏன் பிஜேபி அக்கவுண்டில் இருந்து இதே போன்ற இன்கம் டாக்ஸ் ரைடை போடுவதில்லை? அவர்களுடைய அக்கவுண்டில் நேரடியாக இந்த கார்ப்பரேட் ஃபண்டிங், எலக்ட்ரோரல் பாண்ட் என்கிற விஷயத்தை வைத்து எப்படியெல்லாம் பணத்தை உள்ள கொண்டு வந்தார்களோ, 5600 கோடி ரூபாய், அதற்கும் மேல அங்க பணம் இருக்கிறது. அப்ப இந்த பணம், இதற்கான இன்கம் டாக்ஸ் எப்படி கேட்பீர்கள்? இது நடந்திருக்கிறது. எப்படியெல்லாம் இவர்களை முடக்க பார்க்கிறார்கள் நீங்க பாருங்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 7வது முறை சம்மனை கொடுத்து விட்டார்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு செல்ல தயாராகி விடுங்கள் என்று. உத்தவ் டாக்கரே அவர் மீது ஒரு பிரஷர் இருக்கிறது. அப்படி நாங்க கேட்கக்கூடிய விஷயத்தை நீங்க கேட்கவில்லை என்றால் நீங்க சிறைக்கு போக தயாராகி விடுங்கள். சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவ், உங்களிடம் இருக்கக்கூடிய பணம், இதை பத்தி நீங்க கவலைப்பட்டீர்கள்னா, நீங்க சிறைக்கு செல்ல வேண்டாம் என்று நினைத்தீர்கள்னா எங்களுடன் கை கோர்த்து விடுங்கள், இல்ல இந்தியா அலைன்ஸை விட்டாவது வெளியேறி விடுங்கள். அப்போ உங்களை நாங்க ஒன்றும் சொல்ல மாட்டோம். அப்போ எந்த விதமான நாட்டை நீங்க பார்த்து வருகிறீர்கள்? விவசாய போராட்டத்தில் எந்த அளவில் துப்பாக்கி சூடுகளை நடத்தி, எந்த அளவில் கண்ணீர் வெடிகுண்டுகளை போட்டு, எந்த அளவில் ரப்பர் குண்டுகளை வைத்து இந்த நாட்டு விவசாயிகளை நசுக்க பார்க்கிறீர்களோ, கார்ப்பரேட்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்காக, எப்படி எதிர்கட்சிகளை டீலிங் வழியாக அவர்களை தன் பக்கம் திருப்ப பார்க்கிறீர்களோ, டீலிங் வழியாக எந்த அளவில் இந்த நாட்டு எதிர்கட்சிகளை நசுக்க பார்க்கிறீர்களோ, அந்த நசுக்களுக்கு பின்பு அழிய போவது எதிர்கட்சிகள் அல்ல, அழிய போவது விவசாயிகள் அல்ல, அழிய போவது இந்த நாட்டு டெமோக்ரஸி, இந்த நாட்டு ஜனநாயகம். எத்தனை பேர் இதை புரிந்து கொள்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை. உங்களை புரியவிட மாட்டார்கள், உங்களை குழப்பிக்கொண்டே இருப்பார்கள். அதற்கான ஆயுதம்தான் பணத்திற்காக ஆடக்கூடிய கோதி மீடியா. உங்களிடம் புதிய புதிய எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து, இந்த விவசாயிகள் கிடையாது, இவர்களுக்கு நீங்க ஒரு துளி கூட கவலைப்பட வேண்டாம், இவர்கள் காலிஸ்தானியர்கள், இவர்கள் பாகிஸ்தானியர்கள் என்று கட்டுக்கதைகளை எடுத்து வைக்கிறார்கள். ராகுல் காந்தி, அரவிந்த் கெஜ்ரிவால், உத்தவ் டாக்கரே, மம்தா பானர்ஜி, இந்த அனைத்து நபர்களுமே இந்த நாட்டின் எதிரிகள். நாங்கள் மட்டும்தான் தேசபக்தர்கள். உங்களுடைய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் சத்யபால் மலிக், முன்னாள் கவர்னர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அவர் வீட்டில் நீங்க நேற்று ரெய்ட் போட்டிருக்கிறீர்கள். அதாவது நாங்க யாரையுமே விட மாட்டோம். பிரைம் மினிஸ்டர் மோடியை பார்த்து நீங்க கேள்வி கேட்டீர்கள்னா, இன்னும் சொல்ல போனால் முக்கியமாக அடானியை பற்றி, அம்பானியை பற்றி, அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி, கௌதம் அடானி, இந்த 3 நபர்களை பற்றி யார் கேள்வி கேட்டாலும் நாங்க விட மாட்டோம். ஏன்னா இவர்கள் தான் இந்த நாட்டை நடத்தி வருகிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த நாட்டில் நேற்றிலிருந்து இன்னைக்கு வரை அராஜகங்கள் உச்சகட்டத்தை சுட்டுவிட்டது என்று. விவசாயிகளை சுட்டு கொன்று வருகிறார்கள். இந்த நாட்டு எதிர்கட்சிகளை நசுக்கி வருகிறார்கள். எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த அக்கவுண்ட்களை, அவர்களுடைய பொருளாதாரத்தை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய எம்பிக்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அவர்களை விலை கொடுத்து வாங்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஹார்ஸ் ட்ரேடிங் என்கிற பெயரில் இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இடி, இந்த 3 டிபார்ட்மெண்ட்களையுமே தன் சட்டை பைக்குள் போட்டுக்கொண்டு
இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நீதிபதிகளையும் தன் சட்டைப்பைக்குள் போட்டுக்கொண்டு இந்த நாட்டு அரசாங்கம் இந்த நாட்டு டெமோக்ரஸியை, ஜனநாயகத்தை அழிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறதே ஒழிய இந்த நாட்டிற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நீங்க கேட்டீர்கள்னா, ராமர் கோவிலை கட்டிவிட்டோம், இந்து ராஷ்டிராவாக இந்த நாட்டை மாற்றப் போகிறோம், நீங்க அதற்காக பெட்ரோல் டீசலின் விலையை 100 ரூபாய் என்ன 500 ரூபாய் கொடுத்து கூட வாங்கலாம். நீங்க சாப்பிடக்கூடிய அந்த உணவு இந்தியாவில் உற்பத்தி செய்ய தேவையே அல்ல, இந்தியாவில் எந்த விவசாயமுமே எங்களுக்கு தேவையில்லை, அவர்கள் கூலியாக மாறிட்டாலே போதும், நாங்க வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் செய்து உங்களுக்கு கொடுத்து விடுவோம். அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எதற்காக, இந்த நாட்டில் எதற்காக பிரைம் மினிஸ்டரை தேர்வு செய்தீர்கள், எதற்காக இந்த நாட்டில் கான்ஸ்டிடியூஷன் என்கிற அந்த புஸ்தகம் எழுதப்பட்டது, எதற்காக ஜனநாயகத்தின் மதர் ஆஃப் டெமோக்ரஸி என்று நீங்க கூறுகிறீர்கள், அதே வார்த்தையை மர்டர் ஆஃப் டெமோக்ரஸியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக கடந்த 10 ஆண்டுகளாக அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாய போராட்டமாக இருக்கட்டும், அல்ல பெண்கள் மீது நடக்கக்கூடிய அத்துமீறல்களாக இருக்கட்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை நசுக்குவதாக இருக்கட்டும், அல்ல ஹார்ஸ் ட்ரேடிங் வழியாக மக்களுடைய தீர்ப்பை பிரட்டி போடுவதாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்க பார்த்து வருகிறீர்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுவீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.